இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமாகவும் உரிய முறையிலும் அமல்படுத்தப்பட்டு வருவதால் எதிர்க்கட்சியினர் அச்சமடைந்துள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த வகையில் நாட்டில் தற்போது சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட்டுள்ளதாகவும் குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு தேவையான சந்தர்ப்பங்களில் நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அவை சட்ட நடைமுறைக்கு அமைய விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. குற்றச்சாட்டுகளின் தன்மைக்கு ஏற்ப சில சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்படுகின்றார்கள். அதேவேளை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிலர் பிணையில் விடுவிக்கப்படுகின்றார்கள். இதனை அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக பார்க்க முடியாது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள், சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டத்திற்கு அமையவே முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணமாக அரசியல் ரீதியாக சில தரப்பினர் குழப்பமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். சட்ட அமலாக்க நடவடிக்கைகளின் வேகத்தை குறைப்பதற்கும் குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகள் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் குற்றம் சுமத்தியும் இருக்கின்றார். குறிப்பாக போலீஸ் துறையின் செயற்பாடுகள் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் வெளியிட்டு வரும் கருத்துக்கள் தொடர்பாகவும் அமைச்சர் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். சாகர காரியவசத்தின் ஊடாக போலீஸ் மா அதிபர் தொடர்பில் வெளியிடப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்து சாதாரணமாக வெளியிட்டிருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த கருத்து எதிர்க்கட்சியினருக்கு ஏற்பட்டுள்ள அரசியல் அதிருப்தி மற்றும் கோபத்தின் அளவை வெளிப்படுத்துவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருக்கின்றார். விசாரணைகளை மேற்கொள்ளும் போலீஸ் அதிகாரிகள், வழக்கு தொடரும் தரப்பினர் மற்றும் நீதிமன்றங்களில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் மீதும் எதிர்க்கட்சியினர் கடும் அதிருப்தியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரிகள் தங்களது கடமைகளை சுதந்திரமாக மேற்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அவர் அல்ல என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே தற்போதைய சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். குற்றம் தொடர்பில் விசாரணை நடத்துவது, ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்வது மற்றும் நீதிமன்றத்தின் மூலம் இறுதி தீர்ப்பு வழங்கப்படுவது ஆகியவை தனித்தனி சட்ட நடைமுறைகள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு முன்பாகவே ஒருவரை குற்றவாளியாக கருதுவது தவறானது என்றும் அதேபோன்று விசாரணைகள் நடைபெறக்கூடாது என்று அரசியல் அழுத்தங்களை ஏற்படுத்துவதும் சட்டத்தின் ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் நீண்ட காலமாக மக்கள் எதிர்பார்த்திருந்த சட்டத்தின் ஆட்சி தற்போது நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் அதனை பலவீனப்படுத்துவதற்கான எந்த ஒரு முயற்சிக்கும் இடமளிக்க முடியாது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்துள்ளார். சட்டம் அனைவருக்கு சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் யார் என்ற பேதமின்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லியுமே அவர் வலியுறுத்தியிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இவை ஒரு புறம் இருக்க, இந்தியா மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு இடையில் நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் கடல் எல்லை மற்றும் மீன்பிடி தொடர்பான பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் நிரந்தர தீர்வொன்றை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. இதற்காக இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இலங்கை தரப்பும் அதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை காரணமாக இலங்கை மீனவர்கள் நீண்ட காலமாக பொருளாதார ரீதியாக பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக வடக்கு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் மற்றும் இழுவை படகுகள் மூலம் மேற்கொள்ளப்படும் மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பாக இலங்கை மீனவர்கள் தொடர்ந்து கவலை வெளியிட்டு வருகின்றார்கள். இலங்கை மீனவர்களின் முக்கிய குற்றச்சாட்டுகளில் ஒன்றாக இந்திய இழுவை படகுகளின் செயற்பாடுகள் காணப்படுகின்றன. கடலின் அடிப்பகுதியை சேதப்படுத்தும் வகையில் இழுவை முறையின் மீன்பிடிப்பதால் கடல் வளங்கள் பாதிக்கப்படும் மீன்களின் இனப்பெருக்கத்திற்கு தேவையான இயற்கை வளங்களும் அளிக்கப்படுவதாக இலங்கை மீனவர்கள்
தெரிவித்தும் வருகின்றார்கள். இதன் காரணமாக தங்களது பாரம்பரிய கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்வது நாளுக்கு நாள் சிரமமாகி வருவதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இந்த நிலையில் நீண்ட காலமாக தீர்வின்றி நீடித்து வரும் இந்த பிரச்சனையை மோதலில்லாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு இந்திய அரசாங்கம் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் 3 கட்டங்களாக முன்னெடுக்க திட்டமிடப்பட்டும் இருக்குது. முதற்கட்டமாக இரு நாடுகளின் அரசு அதிகாரிகள் மற்றும் கடற்றொழில்துறை அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. இந்த பேச்சுவார்த்தை அடுத்த மாத இறுதியில் அல்லது அக்டோபர் மாத முற்பகுதியில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்குது. இந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல்வள பிரச்சினைகள், மீன்பிடி நடவடிக்கைகள், சட்டவிரோத மீன்பிடி மற்றும் மீனவர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்படவும் இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு இடையில் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டும் இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் கடலில் நேரடியாக பாதிக்கப்படுபவர்கள் இரு நாடுகளையும் சேர்ந்த மீனவர்களே. அரச மட்டத்தில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் நடைமுறையில் எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் மீனவ சமூகங்களின் கருத்துக்களும் அவசியமாகும். இருதரப்பு மீனவர்களும் நேரடியாக கலந்துரையாடுவதன் மூலம் நீண்ட காலமாக நிலவி வரும் பிரச்சினைகளுக்கான நடைமுறை தீர்வுகளை கண்டறிய முடியும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது, கடல் வளங்களை பாதுகாப்பது, சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது மற்றும் இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளை குறைப்பது போன்ற விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட இருக்கின்றன. இந்த பிரச்சனையின் மற்றொரு முக்கிய அம்சமாக கடல்வள பாதுகாப்பு காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் காரணமாக கடலின் இயற்கை வளங்கள் அழிவடையும் அபாயம் காணப்படுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் மீனவர் அமைப்புகளும் சுட்டிக்காட்டி வருகின்றன. குறிப்பாக இழுவை படகுகள் மூலம் மேற்கொள்ளப்படும் மீன்பிடி முறையானது கடலடி தாவரங்கள் மற்றும் சிறிய கடல்வாழ் உயிரினங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக கருதப்படுகின்றது. எனவே இந்த விடயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் முக்கிய இடத்தை பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை இலங்கை மீனவர்கள் இந்திய கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைவதை தடுப்பது தொடர்பான நடவடிக்கைகளும் அவசியமாகும். இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கு பதிலாக பிரச்சினைக்கான அடிப்படை காரணிகளை ஆராய்ந்து நிரந்தர தீர்வை உருவாக்குவது அவசியமாகும். இந்த இந்திய தரப்பும் இந்த பிரச்சினைக்கு சுமூகமான முறையில் தீர்வு காண விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தரப்பும் இதே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக கூறப்படுது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான நலுறவை பாதிக்காமல் மீனவர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. 3 கட்ட பேச்சுவார்த்தைகளின் இறுதிக்கட்டம் தொடர்பான நடைமுறையில் பின்னர் தீர்மானிக்கப்பட இருக்கின்றன. முதற்கட்ட அரசமற்ற பேச்சுவார்த்தையும் 2வது கட்ட மீனவர் பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தையும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டால் நீண்டகால தீர்வொன்றை உருவாக்குவதற்கான அடித்தளம் அமைக்கப்படும். இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்தால் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த இலங்கை மீனவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பல ஆண்டுகளாக கடலில் நிலவும் அச்சம், கைது, படகு பறிமுதல் மற்றும் வாழ்வாதார இழப்பு போன்ற பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைத்தால் மீனவர்கள் தங்களது தொழிலை பாதுகாப்பான முறையில் முன்னெடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.